டிசம்பர் 26 இந்த நாளை யாருனாலையும் மறக்க முடியாது. காரணம் சுனாமி பேரலை 2004 14 நாடுகளில் ஹிட் பண்ணிச்சு. இந்த சுனாமி கிட்டத்தட்ட 2,30,000 பேர் இறந்து போனாங்க. இந்தியாவில் ஒரு 6,700 பேர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,758 பேர், கடலூரில் மட்டுமே 700 பேர் இறந்து போனாங்க. அந்த ஒரு சோகமான நாள் தான் இன்னைக்கு. கடலூர் உள்ளிட்ட அந்த கடலோர கிராமங்கள் எல்லாருமே கடல் தாய்கிட்ட போய் மரியாதை பண்ணிக்கிட்டு, இனிமேட்டு உன்னோட கோபத்தை காட்டாத தாயே அப்படின்லாம் அந்த வேண காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப உருக்கமாக தான் இருந்துச்சு. இதனால் மீனவர்களும் கடலுக்கு வந்து போக மாட்டாங்க. ஆமாம், அந்த நாள் தான் இன்றைக்கி. அதே மாதிரி வேங்கை வயல், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நடந்த அந்த கொடூரம், குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்த விஷயம், அதில் இப்போ வரையும் ஒரு தீர்வு கிடைக்காம இருக்குது. யார் பண்ணாங்க என்னங்கிறது சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற திருமா உள்ளிட்ட தலைவர்களே வந்து அதை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் கூட சிபிசிஐடி தான் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. குற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக மாற்ற வந்து சிபிசிஐடி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சமூக நீதி தான் எங்கள் பாதைன்னு சொல்கிற அரசால் இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தீர்வையுமே எட்ட முடியாமல் ஒரு சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி கீழ்வெண்மணி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமம், அங்கே வந்து 1968 டிசம்பர் 25 இரவில் வந்து தலித் மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு அந்த கிராமத்தையே எரித்து சூறையாடினாங்க. இதில் 40க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்தாங்க. அங்கே உள்ள ஜமீன்தாரர்களுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சங்கம் அமைச்சு விவசாய தொழிலாளிகளுக்கு கூலியை உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது பிடிக்காமல் இப்படி வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அதையும் வந்து மறந்துட முடியாது.